Hello students, today we can discuss about theory of the violin. Let's begin, right? We can discuss Carnatic and Western notes also. We can start now. Violin class, Carnatic and Western. Ragam, Maya, Malava, Gaule. So now we can take the ragam of Maya, Malava, Gaula. Aroganam which means ascending order. Ascending order la போறக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ஆரோகணத்துல தான் சொல்லணும். Sa, Ri1, Ga3, Ma1, Pa, Da1, Ni3, Sa. So in அவரோகணம் பாத்தீங்கன்னாக்கா அதே அப்படியே ரிவர்ஸ் ஆகும். So descending order Sa, Ni3, Da1, Pa, Ma1, Ga3, Ri1, Sa. So this note is lower notes. This is higher note. Higher notes, lower notes. எல்லா நோட்ஸுக்குமே வந்து நேம் இருக்கு. ஸோ இந்த கர்நாடிக்கில் ஒவ்வொன்றுக்கு நேம் சொல்லுவாங்க. சா சட்சம், ரி1 சுத்த ரிஷபம், கா3 அந்தர காந்தாரம், மா1 சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காக்கலி விஷாத்தம். ஹையர் நோட்ஸ் ஷட்சம். ஸோ இதே தான் உங்களுக்கு ரிவர்ஸ் வரப்போகுது. Then so we can take the talam of Adi talam 4/4 count. The chapter Sarli Vasigal, there are 14 lessons it has. ஒரு லெசன் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். The first lesson Sa, Ri, Ga, Ma, Pa, Da, Ni, Sa. ஸோ இந்த ஆரோகணம் அவரோகணம் என்ன இருக்குதோ அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ எந்த ராகத்தில் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ we can play the ragam of Maya, Malava, Gaula ragam, right? Now we can discuss the structure of the violin. Listen, there are 4 strings. 1, 2, 3, 4. The first string E, second string A, third string D, fourth string G. So listen, T and G, the last third and fourth notes have bass notes. So the bass notes னு சொல்லுவாங்க. So first and second note E and A இது வந்து ஷார்ப் நோட்ஸ் னு சொல்லுவாங்க. D and A இந்த ரெண்டு நோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு thick string-ஆ இருக்கும். So you can see your violin, this is thick string and thin string பாத்தீங்கன்னா E and A வந்து thin string-ஆ இருக்கும். ஜெனரலா இந்த violin உடைய அந்த string உடைய நேம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா E, A, D, G இதுதான் அந்த string உடைய நேம். So for the general purpose. So now I have tuned to my violin. So E major scale தான் நான் டியூன் பண்ணியிருக்கேன். So I have tuned E major scale on my violin. E major scale சரிங்களா? Right. So அந்த E major scale ல first one, second one, third one, fourth one. So first string, second string, third string, fourth string ல third and fourth thick string, first and second thin string, right? So you can see your violin. So I have chosen the string E3, B3, E4, B4. So fourth one E3, third one B3, second one E4 and first one B4. So இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே frequencies இருக்கு. frequency உடைய ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் டியூன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். So now we can discuss the tuning of the violin of all the strings, right? The frequency, so E3 frequency 164.81 Hz, B3 string frequency 246.94, E4 329.63, B4 493.88 Hz. So இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து E major scale நீங்கள் டியூன் பண்ணுறதா இருந்ததுனாக்கா இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் டியூன் பண்ணணும். வேறு ஸ்கேலில் நீங்கள் டியூன் பண்ணுறதா இருந்தாக்கா வேறு ரேஞ்சஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து டியூன் பண்ணிக்கோங்க. நீங்கள் E major ஸ்கேலில் தான் நீங்கள் டியூன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ யூ கேன் டியூன் திஸ் ஃப்ரீக்வன்சி லைக் தட். இன் கர்நாடிக்கில் எப்படி டியூன் பண்ணியிருப்பாங்கனாக்கா சா பா இதான் டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்கிறத நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா E3 எடுத்திருக்கேன், பா B3, அகைன் த செகண்ட் ஸ்ட்ரிங் சா E4 அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பா B4. ஸோ நான் E major ஸ்கேல் எடுத்திருக்கிறேன். அதனால அதனுடைய ஆரோகணம் அவரோகணம் அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இது டிராவல் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். we can discuss the ஆரோகணம் and அவரோகணம் of E major scale in Maya Malava ragam.
மாயா மாலவ ராகத்தில் இருக்கக்கூடிய இ மேஜர் ஸ்கேல் தான் நம்ம வாட்ச் பண்ணணும். இ, எஃப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி, டி ஷார்ப், இ. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டர். தென் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதே தான் இ, டி, சி, பி, ஏ, ஜி ஷார்ப், எஃப் அண்ட் இ. மாயா மாலவ ராகத்தில் இருக்கக்கூடிய இ மேஜர் ஸ்கேல் இந்த சீரீஸில் போயிட்டு இருக்கோம். நான் ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து வெஸ்டர்னில் இ மேஜர் ஸ்கேலோடைய நோட்ஸ் வந்து இது கிடையாது. ஸோ இ மேஜர் ஸ்கேல் இன் வெஸ்டர்ன் நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இ மேஜர் ஸ்கேலோடைய வெஸ்டர்ன் நோட்ஸ். இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இ அப்படியே இருக்கு. ஸோ எஃப் ஷார்ப், எஃப் இங்க பாருங்க, இது எஃப் ஷார்ப் இருக்கு, இங்க எஃப் இருக்கு. இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. தென் ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப் இருக்கு, இங்க சி இருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ். டி ஷார்ப், இ. ஸோ தேர் ஆர் டூ நோட்ஸ் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஸோ எஃப் ஷார்ப் இருக்கு, எஃப் இருக்கு. சி ஷார்ப், சி. தேர் ஆர் டூ நோட்ஸ் டிஃபரன்ஸ். ஒரிஜினலாக இந்த நோட்ஸ் வெஸ்டர்ன் நோட்ஸ் இ மேஜர் ஸ்கேல் சொல்லியாச்சு. ஸோ இன் கர்நாடிக்கில் இது எந்த ராகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த என்ன ராகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா சங்கராபரணம் ராகம். சங்கராபரணம் ராகத்தில் தான் இந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக கேரி ஆகுது. ஸோ இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. ஸோ இது எந்த ராகத்தில் கர்நாடிக்கில் இருக்குனாக்கா சங்கராபரணம். ஆனால் நம்ம எடுத்துருக்கிற ராகம் என்ன? ஸோ வி ஹவ் சூசன் த ராகம் ஆஃப் மாயா மாலவ கௌளை ராகம் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதனுடைய இ மேஜர் ஸ்கேல் என்ன நம்ம வந்து பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா இ, எஃப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி, டி ஷார்ப், இ. ஸோ இந்த ஸ்கேல் தான் நம்ம வந்து பிளே பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ மேலே இருக்கக்கூடியது இ மேஜர் ஸ்கேல் இன் வெஸ்டர்ன். திஸ் இஸ் சங்கராபரணம் ராகம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இ மேஜர் ஸ்கேல். இது எந்த ராகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா மாயா மாலவ ராகத்தில் இருக்கக்கூடிய இ மேஜர் ஸ்கேல். நம்ம அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். Now we can practice மாயா மாலவ ராகம் இ மேஜர் ஸ்கேல். ஸோ இது தமிழில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னாக்கா சா, ரி, க, ம, ப, த, நீ, ச. ஸோ இதுவும் சா, ரி, க, ம, ப, த, நீ, ச தான். நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரீ 1, ரீ 2, கா 1, கா 2, கா 3, மா 1, மா 2, பா, தா 1, தா 2, நீ 1, நீ 2, நீ 3, சா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் வந்து நிறைய ட்ராவல் ஆகும். தமிழ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அது ஒவ்வொன்றுக்கும் ராகம் கொடுத்து டிஃப்ரெண்ட் நோட்ஸ் உங்களுக்கு கேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய ராகம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஸோ மாயா மாலவ ராகத்தில் இருக்கக்கூடிய இ மேஜர் ஸ்கேல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ we can practice இ மேஜர் ஸ்கேல் in மாயா மாலவ ராகம், right? Now we can discuss the arrangement of the string, right? Listen students, the first string பாருங்க G இருக்குங்களா, G G ல இருந்து fifth string போங்க, fifth notes போங்க. 1 2 3 4 5. What is fifth note? D. So இதுதான் என்னுடைய second string. Then D ல இருந்து fifth note போங்க. 1 2 3 4 5. A is the third one. Then A ல இருந்து fifth note போங்க. A B C D E. This is last one, E string. Therefore 1 2 3 4 5. Fifth note is second one. 1 2 3 4 5. The fifth note is third string. Then 1 2 3 4 5. The fifth note for E string. So இப்படி தான் உங்களுக்கு travel ஆகி போயிட்டு இருக்கும். Now we can discuss the western notes little bit, right? You can see the image, you can see the symbol of the image. Then what is the name of the symbol? You can listen. Treble clef, bass clef, sharp, flat, crotchet, minim,
dotted meaning, semi-breve, quaver, semi-quaver, beam notes, semi-breve rest, minim rest and crotchet rest. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் நோட்ஸோடைய நொட்டேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டராக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட். ஸோ யூ கேன் see the lines and symbol. There are 5 lines and 4 spaces like all that. This is treble clef, the symbol of treble clef. உங்களுக்கு நோட்ஸ் வந்து இப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் நோட்ஸ். ஸோ இந்த நோட்ஸுடைய பேர் வந்து செமி ப்ரீவ், செமி ப்ரீவ், செமி ப்ரீவ். ஸோ அது எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் நேமிங் மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த வெஸ்டர்ன் நோட்ஸ். So semi-breve, this is meaning, this is crotchet. The symbol of the name is crotchet. Treble clef, 5 lines, 4 spaces. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பொறுமையாக எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத we can discuss later. Now we can play the notes on the violin. I can play the notes sa, ri, ga, ma, pa, da, ni, sa. So in கர்நாடிக்கில் நான் ப்ளே பண்ணுறேன். Then I can say the western notes. So listen my finger. Open note இருக்குது. Open note எது ஓப்பன் நோட்னா சா பா தான் ஓப்பன் நோட்டு. ஸோ சா பா ஓப்பன் நோட். ஸோ இதே போல் உங்களுக்கு வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா இ அண்டு பி ஓப்பன் நோட் இருக்கும். சரிங்களா? ஸோ சா, ரி, க, மா, பா, த, நீ, சா. தென் ரிவர்ஸ் ஆரோகணம் முடிஞ்சிச்சு. தென் அவரோகணம் சி, டி, ஏ, ஜி, எஃப், இ, டி, சி. திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. You can see my finger. Open note sa. So ri, ga, ma. Then next string pa, da, ni, sa. You can see my finger. So மா வந்து ஓப்பன் நோட்டு, பா ஓப்பன் நோட்டு, த, நீ, சா. ரைட்? ஸோ இதே பொசிஷன் தான் நீங்கள் வெஸ்டர்ன்லேயே நீங்கள் பிடிக்க போகிறீங்க. அதனுடைய அந்த நேம் மட்டும்தான் மாறப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ கேன் ப்ளே. இது வந்து வெஸ்டர்னில் பாருங்கள். வெஸ்டர்னில் எந்த மாதிரியான நோட்ஸ் ட்ராவல் ஆகும்? ஓப்பன் நோட்டு இ அண்டு பி ஓப்பன் நோட். ரைட்? ஓப்பன் நோட் பாருங்கள். இ, எஃப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி, டி ஷார்ப், இ. கர்நாடிக்கில் நீங்கள் எங்கே ஃபிங்கரிங் பொசிஷன் வச்சிங்களோ the same place you can play in western notes.
Once again, E, F, G sharp, A, B, C, D sharp, E. So in descending order, E, D sharp, C, B, A, G sharp, F, E. So இதே தான் practice பண்ண போறீங்க. This is the first lesson. You can practice. So you can practice full bow, then half bow. You can practice half bow and 3/4 bow. So இதுதான் practice பண்ணணும். So 3 styles நீங்க practice பண்ணணும். The first lessonல what is the first lesson? Sa, Ri, Ga, Ma, Pa, Da, Ni, Sa. So in அவரோகணம் Sa, Ni, Da, Pa, Ma, Ga, Ri, Sa. So in westernல அதுக்கு ஒரு நேம் என்ன சொல்லுவாங்க? What is the western notes for மாய மௌலவ ராகம்? E, F, G sharp, A, B, C, D sharp, E. So in அவரோகணம் descending orderல E, D sharp, C, B, A, G sharp, F and E. So in the notes தான் travel ஆகும். So you can practice many times. Once again I can play for you. Listen. Today's session is over. You can copy all the sentence in your notebook. You can practice daily. If you practice many times, you will get good improvement. So we can discuss one by one all the lessons next class. Thank you.